அனைவருக்கும் வணக்கம். அருள் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆற்காடு ராம்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் அப்படின்னு சொன்னாலே புதனோட நட்சத்திரம். இந்த புதனோட நட்சத்திரம் அமைந்த வீடு கடகராசி. இந்த கடகராசியில் முழு 4 பாதங்களும் ஒரே ராசியில் உடைபடாத நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான். புத பகவானுடைய தசை காலம் அப்படின்னு சொன்னோம்னா அது 17 வருடங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு 17 வருடங்கள் புதன் தசை நடக்கும். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் உள்ள நட்சத்திரம். கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புத பகவான். அப்படி புத பகவானுடைய நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறப்பவர்களுக்கு முதல் தசையாக புதன் மகா திசை அமையும். புதன் மகா திசைக்கு பிறகு கேது மகா திசை அமையும். கேது மகா திசை 7 ஆண்டுகள் அனுபவித்த பிறகு சுக்கிர மகா திசை 20 ஆண்டுகளும், சூரிய மகா திசை அதற்கடுத்து 6 ஆண்டுகளும், அதன் பிறகு சந்திரமகா திசை 10 ஆண்டுகளும், அதன் பிறகு செவ்வாய் மகா திசை 7 ஆண்டுகளும், அதன் பிறகு ராகு மகா திசை 18 ஆண்டுகளும், அதன் பிறகு குருமகா திசை 16 ஆண்டுகளும், அதன் பிறகு சனிமகா திசை 19 ஆண்டுகளும். இவ்வாறாக அவர்களுடைய தசை பயணம் அமையும். முதல் தசையாக புதன் தசையும், கடைசி தசையாக சனிமகா திசையும் அமைந்து அவர்களுடைய வாழ்க்கை பயணம் இவ்வாறாக தசைகளின் வழியே தான் அவருடைய வாழ்க்கை வசதிகள், அவருடைய வளர்ச்சி, கல்வி, ஆரோக்கியம், திருமணம் மற்றும் அவருடைய முழு ஜாதக பலன்களை தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் தசை பயணம் எவ்வாறு அமைகிறது, இந்த தசை நமக்கு நல்லது செய்யுமா, இந்த தசை கெடுதல் செய்யுமா, இந்த தசையில் நான் மேலும் 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 நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோகம், வெளிநாடு இதெல்லாம் சென்றிருந்தேன். ஆனால் இந்த தசை வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை சூன்யமாகிவிட்டது, இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டேன், என்னுடைய பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டது, என்னுடைய வேலை வாய்ப்பு பறிபோய் விட்டது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த தசை என்ன செய்யும்? தசையை வைத்தே தான் ஒருவருடைய ஜாதக பலனை நாம் சரியாக தீர்மானிக்க முடியும். அதனால்தான் தசை எவ்வாறு அமைகின்றது அப்படின்றது இந்த 27 நட்சத்திரங்களின் தசை பயணத்தை பார்த்து கொண்டு வருகிறோம்.